அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகிடையே நம்மை போன்றே தாய் வயிற்றில் பிறந்து வளர்ந்து மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை பெற்றுக்கொண்டவர். அவர் பெற்ற அனுபவம் முழுவதும் அருட்பாவாக எழுதி அருளியிருக்கின்றார்கள். அருட்பாவிலே காண கிடைக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு பாடலுக்கு நாம் வாழ்ந்தாலே அடைய முடியும். ஏறக்குறைய 6000 சில்லற பாடல் பெருமான் எழுதியிருக்காங்க. அவை அனைத்துமே புற வழிபாடுகள் எதுவும் கிடையாது, எல்லாம் அக வழிபாடு. அகம்னா நமக்கு உள்ளே, புறம்னா வெளியே. இந்த அகத்தை கண்டவர்கள் புறத்தை, அகத்தில் உள்ளது அத்தனையும் புறத்தை செய்தார்கள். அகத்தே உள்ள அத்தனையும் வெளியிலே செய்தார்கள். உலகத்தில் வேறு எங்கேயும் யாரும் செய்யவே இல்லை. செய்திருந்தா பாருங்க, எந்த மகான்களும் செய்யாத ஒன்றை நமது இந்திய திருநாட்டில் ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், இருடிகள் அடிக்கிட்டே போகலாம். அவங்க அத்தனை பேருடைய அனுபவம் எது அப்படின்னா தனக்குள்ளே கண்டது தான். ஏன்னா இந்த உடலை எடுத்து வந்தது உள்ளே தான் இருக்குது. உடலை எடுத்து வந்தது வெளியே இருக்குது, அதை நம்மால் காண முடியாது. ஏன்னா அது இங்கே மட்டும் இல்லை. அதுதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல் சொல்வார், எங்குமாய் விளங்கும் சிற்சபையிடத்தே இது அது என உரைப்பதரிதாய். கடவுள் இங்கே இருக்காரா அங்கே இருக்காரானாலும் கேட்க முடியாது. இது நம்முடைய இந்திய திருநாட்டில் சமயங்களில் எழுதப்பட்ட கருத்துக்களை கதைகளாக சொன்னார்கள். இந்த கதைகளை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க, கருத்தை விட்டுட்டாங்க. இரணியகசிபு, பிரகலாதன் வரலாறு தெரியும், படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கடவுள் எங்கே இருப்பார்னு கேட்பார் இரணியகசிபு. பிரகலாதன் சொல்லுவார், எங்கும் நிறைந்திருக்கிறார். இந்த கதைலாம் வேணாம், இங்கே எங்கே இருக்கார்? அவர் எங்கேயும் இருக்கார். சொல்லு, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்போ இந்த தூணில் இருக்காரா? ஆமாம் இருக்கார். உடனே என்ன பண்ணுவார்? கதையை எடுத்து தூணை அடிப்பார். தூணிலிருந்து இறைவன் வெளிப்படுவார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற ஒரு பொருள் தான் கடவுள். அது வெறும் வெளின்னு சொல்லுவாங்க. வெளின்னு சொன்னால் வெற்றிடம்னு சொல்ல முடியாது. அது ஒளி அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் அனுபவத்தில் சொல்ல வரார். வெளின்னு சொன்னால் மிகப்பெரிய கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஒளி அனுபவம், அதுதான் வெளி அனுபவம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்வார், பல நாள் முயன்று பார்க்க முயற்சிக்கின்ற பொழுது தெளிவாக எழுதுவார். இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். என் கோவே, என்னை ஆளுகின்ற என்னுடைய தலைவனே, என்னுடைய இறைவனே, என்னுடைய கடவுளே, என்னுடைய தெய்வமே, துன்று, அதாவது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாயை மலங்களத்தையும், ஆணவம், கண்மம், மாயன் சைவத்தில் நிறைய சொல்லியிருப்பாங்க. வள்ளலார் நமக்கு இந்த ஆணவம் என்பது எதனாலெல்லாம் வரும் அப்படி சொன்னால் நம்முடைய புலன்களால் தான் வரும். நம்முடைய புலன்கள் எது அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய். இந்த அகங்காரத்துக்கு காரணமாகவும் காரியமாக இருக்குது யார் அப்படின்னா நம்முடைய புலன்கள் தான். இதை கடந்து செல்வதற்கு வழி வேணும். அது ரொம்ப லேசாக ஒரு வழியை இதுக்கு முன்பு வந்தவர்கள் சொன்னாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்லாம் சொன்னாங்க. திருமந்திர திருமூலர் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதின்வார். ஒவ்வொருத்தர் காணபத்தியம், கௌமாரம், சைவம்,
வைணவம், நிறைய விஷயங்கள நிறைய நூல்களில் நம்முடைய ஞானிகள் நிறையவே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அனுபவம் ஒன்று தான். அந்த அனுபவங்களை கண்டு அங்கேயே நின்றவர்கள் வெகு பேர், அந்த அனுபவங்களுக்கு அப்பால் சென்றவர்கள் வெகு பேர். வள்ளல் பெருமான் பெற்ற பேர் இந்த அனுபவங்களெல்லாம் கடந்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த புலன்களை அனைத்தும் கடந்து போகும்போது தான் அறிய முடியும். நம்முடைய புலன்கள் நம்மை போக விடாமல் தடுக்கிறது. இது மெய்வாய் கண் செவி மூக்குன்னு சொல்லக்கூடிய ஐந்தும் நமக்கு உள்ளே போக முடியாமல் தடையாக இருக்கிறது. இது மட்டும்தான். இந்த தடையை எவ்வாறு நீக்க முடியும்? அருளாளர்கள் நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதிட்டார். இங்கே அவருடைய அனுபவம் மெய்யருள் வியப்புன்னு எழுதுவார். மெய் அருள் வியப்பு, நமக்குள்ளே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த அருள். அந்த அருள் என்பது எதனால் ஆன ஒரு பொருள்? பொருள்னா தெரியுது நமக்கு, எல்லா பொருளும் தெரியும். புத்தகம்னா ஒரு பொருள், பேனா, எழுதுகோல், பென்சில் எல்லாமே ஒரு பொருள். பொருள் நமக்கு புலப்படுது. அந்த சொல்லு உணர்த்தக்கூடிய பொருளும் நமக்கு நேரடியாக நம்ம காண முடியும், அனுபவிக்க முடியும். ஆக இந்த அருள் என்கிற அந்த சொல் நாம் எதை கொள்வது? அந்த அருளாளர்கள் அந்த அருளை அனுபவித்தவர்கள். அவர்கள் அந்த அருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்ல வராங்க. ஆனால் சொல்ல முடியல. அப்படியே திகைத்து போய் பாடல்கள், உரைநடைகள் எல்லாம் எழுதி அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே போக முடியல. வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுவார். தத்துவம் அனைத்தும் தனி கடந்து தத்துவ அதீத மேல்நிலையில் சுத்த சிவநிலை காண சென்று ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம். அதுக்கு மேலே உணர்வு இல்லை. ஆனால் அந்த உணர்வையும் கடந்த ஒரு நிலை பெருமான் பெற்ற பேர். அதுதான் விழிப்பு நிலையிலே இருக்கணும். நாம் என்ன விழிப்பு நிலையில் இருந்தாலும் இந்த புலன்கள் நம்மை விழிப்போடு இருக்க விடாது. கண்ணெதிர ஒரு காட்சி, அந்த காட்சியோடு நம்ம இணைச்சிக்குவோம். நம்ம வேறு, அந்த காணப்படும் பொருள் வேறு, நம்ம அனுபவிக்கின்ற காட்சி வேறு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியுமா? அப்படின்னா அந்த நிலைக்கு வருவதற்கு பழக்கம் வேணும். அது வழக்கமாக செய்யணும். கண்களால் ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு பொருள் ஏதோ ஒன்று பார்க்குறோன்னா ஒரு முடிவுக்கு ஒரு முன்பே அதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்குள்ளே ஓடணும். எந்த ஒன்றும் அப்படி ஓடுகின்ற போது நாம் அதனோடு இணையாமல் அது நாம் வேறாக நின்று பார்க்கின்ற ஒரு தன்மை வரும். காதிலே ஒரு சொல் விழுகின்ற போது அந்த சொல்லோடு நம்ம இணைத்து கொள்கிறோம். அந்த சொல்லை பிரித்து பார்க்கும் வல்லமை நமக்கு இல்லை. அந்த சொல்லோடு இணைந்து போகிறோம். அந்த சொல்லோடு நாம் இணைச்சிக்கிறோம். அந்த சொல் நம்ம என்ன செய்யும்? ஒன்று இந்த உடம்பையும் மனசையும் வீணாக்கும். அந்த சொல்லோடு நம்ம இணைத்து கொள்ளும்போது நம்ம மேலும் நம்ம உற்சாகத்தை, ஊக்கத்தை, ஒரு எழுச்சியை நமக்கு கொடுக்கும். ஆக அந்த சொல் வேறு நாம் வேறுன்னு பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு உண்டாகுமேயானால் எந்த சொல்லும் நம்மை ஒன்றும் செய்யாது, எந்த காட்சியும் நம்மை ஒன்றும் செய்யாது. அந்த நிலை வந்தால் அது திடசித்தம். இந்த திடசித்தம் இந்த விழிப்புணர்வுனால் தான் வரும். அப்போ விழிப்பு உணர்வு என்பது நாம் தான் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். இது கற்றுக் கொடுக்க முடியுதா? இல்லை. ஞானிகள்லாம் சொல்லிட்டாங்க, நிறையவே சொல்லி வச்சுருக்காங்க. ஆக வள்ளல் பெருமான் அழகாக எழுதுவார். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்காரு. நெடுநாள் முயன்றும் காண்பதற்கரிய நிலையை காட்டியே, ஒரு நாள் 2 நாள் இல்லை, நெடுநாள் முயன்றும். நான் சொல்லியிருக்கேன், நிறைய வருஷம்
40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் உட்காந்து பார்க்க பார்க்க ஒரு அனுபவமும் இருக்காது. எப்போவாவது ஒரு சில அனுபவம் வரும். திரும்ப அந்த அனுபவம் விட்டு போயிடும். திரும்ப அந்த அனுபவத்துக்கு போகணும். அந்த அனுபவம் என்பது நீங்களும் நானும் அவரவர்கள் அனுபவித்தா தான் அது அனுபவம். பிறிதொருவர் கொடுப்பது அனுபவம் கிடையாது. இந்த அனுபவத்தை வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுகிறார். ஒரு பதார்த்தத்தின் ருசியை அனுபவித்தால் அல்லது பதார்த்தத்தின் மீது இச்சை போகாது. இப்போ ஆரம்பகால யோக சாதகர்கள், இப்போ சன்மார்க்க சாதகர்கள் பூரண புலனடக்கம் அன்றி அந்த நிலையை அடைய முடியுமானா முடியாது. இந்த பூரண புலனடக்கத்திற்கு நம்முடைய புலன்கள் மீது நாம் ஆள வேண்டும். அந்த புலன்கள் நம்மை ஆளுகிறது, நாம் அதை ஆள வேண்டும். அது சொல்வதான நாம் கேட்டிருக்கிறோமே தவிர நாம் சொல்வதை அது கேட்டது இல்லை. அதையெல்லாம் நாம் சொல்வதை அது கேட்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போது உள்ளே போகணும். உள்ளே போவதற்கு என்ன வேணும்? இந்த உடல் முழுவதும் உள்ள தத்துவங்களை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு சாதாரணமாக மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, இல்லை ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இல்லை ஒரு சைக்கிள் இருக்குது. அதை வாங்கினதும் மலைப்பாக இருக்கும். அது அக்கு வேறு ஆணி வேறான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பிரித்து திரும்பவும் அதை இணைக்கணும் அப்படின்னா அதுதான் மெக்கானிசம். அதை பற்றி அறிவு நமக்கு வர வேண்டுமேனால் என்ன செய்யணும்? அந்த பொருளை சுத்தமாக வெளியே எடுத்து திரும்பவும் இணைக்கணும். இப்போ கொஞ்சம் பேர் படம் போட்டு வச்சுக்கோங்க. பிரிக்கிறதுக்கு முன்னாடி படத்தை போட்டு இது இங்கே இருந்ததுன்னு எழுதிட்டு திரும்ப அந்த படத்தை பார்த்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது கூட ஒரு படம் போட்டு ஒரு பேப்பரை ஒன்று கம்பெனிக்காரன் அனுப்புவான். இந்த பொருளை எப்படி இணைக்கிறது, எங்கெல்லாம் இந்த முறுக்கக்கூடிய அந்த ஆணிகள் இருக்குது, அந்த ஆணிகளை இடது பக்கமாக திருப்பணுமா வலது பக்கமாக திருப்பணும்னா அம்புக்குறியெல்லாம் போட்டிருப்பான். அது அத்தனையும் ஒழுங்காக செய்தோம்னா அந்த பொருளை நம்ம ஒழுங்காக இணைக்க முடியும். அந்த இணைப்பு சற்றேனும் தாறுமாறாக ஏறுமாறாக முடுக்கப்படுமையானால் பொருள் வீணாப்பிடும். உடல் சூத்திரமும் அப்படிதான். இதில் ரொம்ப முக்கியமானது உணவினால் ஆகிய உடம்பை கவனிக்கணும். என்னுடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் உங்கள் உடம்பு ஏற்றுக்குன்னு சொல்ல முடியாது. தனித்தனியாக வந்தோம், தனித்தனியாக இருக்கின்றோம். தனித்தனி அனுபவம் தான். ஒத்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்காது. அந்த அனுபவம் எல்லோருக்கும் ஒன்றா இருக்காது. ஆக அவரவர்கள் அனுபவம் அவரவர்களுக்கு. ஒருத்தருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு மற்றொருவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருவருக்கு பொருந்துகிற மருந்து மற்றொருவருக்கு பொருந்தவில்லை. மருத்துவ உலகமே இன்னும் சரியாக வளரவே இல்லை. இந்த மருந்துகளுக்கெல்லாம் அப்பால் மருந்து இருக்குதுன்னு ஞானிகள் எழுதியிருக்காங்க. வள்ளல் பெருமான் போன்றவர்கள் இந்த உடலை முதலில் பக்குவப்படுத்துவதற்கு உலகில் கொஞ்சம் உண்ணும் உணவை நெறிப்படுத்தி தான் ஆகணும். உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் பார்க்கும் பார்வையும் கேட்கும் காதையும் முகரும் மூக்கையும் உண்ணும் அந்த நாக்கையும் தொட்டு உணரக்கூடிய அந்த உணர்வு திறன் உள்ள இந்த உடலையும் கைவசப்படுத்தினால் ஒழிய அந்த இடத்துக்கு போகிறது மிக மிக சிரமம். இப்போ எங்கே துவக்குவது இந்த கல்வியை, இந்த பாடத்தை அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் தான் பெரிய பள்ளிக்கூடமே. பயில வேண்டிய இடம்தான் இந்த உடல். இந்த உடலிலேயே கற்றால் தான் அது கல்வி. அந்த கல்வி உடலிலே கற்றால் அது சாகா கல்வி. உலகில் கற்கும் கல்வியில் அத்தனையும் செத்து போகிற கல்வி. எந்த மாஸ்டர் டிகிரி வாங்கியிருந்தாலும், எந்த துறையிலே மேம்பட்ட ஒரு அனுபவமிக்க ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் முடிவில் மரணம் உண்டு. ஏன்னா மரணம் என்பது எவ்வாறு ஏற்படுகிறது? மரணமில்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த உடலோடு அந்த மரணமில்லாத ஒரு வாழ்க்கை பெறவே முடியாது. இந்த உடலிலே மாற்றங்கள் வந்தால்தான் மரணமில்லாத வாழ்க்கையை பெற முடியும். அப்போது என்ன பண்ணணும்? மரணமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு இந்த உடலை தயார் செய்ய வேண்டும். ஒரு சாதாரண ஒரு விவசாயம்
பயிர் செய்கிறார். ஒரு சாதாரண ஒரு கடையை திறக்கிறார். அவர் செய்யும் வியாபார நோக்கம், வியாபாரனுடைய யுக்தி, வியாபாரம் செய்யக்கூடிய பொருள், அதை வாங்குகின்ற தகுதி உடையவர்கள், இதை விற்பனை செய்யக்கூடிய இவர், அது எங்கு கிடைக்கும், ஏதாக கிடைக்கும், இந்த இடத்துல இந்த கடையை திறந்தால் இவ்வளவு நடக்குமா, அல்லது கடையை மூட வேண்டியது இருக்குமா, இல்லை கடையில் நிறைய வியாபாரம் ஆகுமா, ஒரு கடைக்கே இவ்வளோ ஆராய்ச்சி. விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலம் வாங்கிட்டா இந்த நிலத்தில் என்னெல்லாம் விளையணும் மண் ஆராய்ச்சி. எல்லாமே அந்த மண்ணில் விளையும்னு சொன்னால் சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொரு நிலையிலேயும் பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் ஒரு நிலை. அப்போ சாகா கல்வி அப்படின்னு சொன்னால், சாகா கல்விக்குன்னு ஒரு திறன் இருக்குது. அது என்ன திறன் அப்படின்னா, முதலிலே நம்முடைய உடலில் வாழக்கூடிய, உடலில் இருக்கும்போதே இந்த புலன்களுக்கு அப்பால் நம்ம போக வேண்டும். இந்த புலன்களை கடக்க வேண்டும். இதை கடந்து போகணும். இங்கேருந்து புதுச்சேரிக்கு போகணுன்னா கடலூரை கடந்து தான் போகணும். இந்த பெண்ணையாற்றை கடந்து தான் போகணும். அந்த பக்கம் அந்த சங்கராபுரங்களை கடந்து தான் போகணும். நீங்கள் எந்த வழியாக போனாலும் இந்த 2 ஆறுகளையும் கடக்காமல் போக முடியாது. நீங்கள் ஆகாய விமானத்தில் போனாலும், ஹெலிகாப்டரில் போனாலும் நீங்கள் இதை கடந்து தான் ஆகணும். ஆக இந்த உடல் தத்துவங்களை நம்ம கடந்து போகின்ற போது அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அனுபவமும் அவங்களுக்கு அனுபவித்த அனுபவங்களை எழுதி அறிவிக்கிறார்கள். அதனால தான் இந்த தத்துவம் அனைத்தும்னார். 5 தத்துவம் முதல்ல கடக்கிறதுக்கு வழி தெரியணும். இந்த கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, உடலுக்கு அப்பால் போக வேண்டும். இது அப்பாலுக்கு அப்பால் ஒரு பொருள் உள்ளது. நம்முடைய விருப்பத்தில், நம்முடைய சொந்தத்தில், நம்முடைய கட்டளைக்கு உட்பட்டு, நம்முடைய சொல் கேட்டு என்னுடைய மூச்சு காற்றோ உங்களுடைய மூச்சு காற்றோ இயங்கவில்லை. நீங்கள் உள்ளே இழுத்து வெளியே விடுற காற்று உங்கள் கண்ட்ரோலில், உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லைங்க, அது என்ன கேட்காம உள்ளே நுழையாது. அது என்ன கேட்காம வெளியே போகாது. ஒன்றும் உணவு வேணால் உங்களை கேட்காம உள்ளே போகாது. உங்களை கேட்காம அந்த கையை அதை எடுக்காது, இல்லையா? ஆக என்ன செய்யும் அது? அது அதனுடைய இயல்பு. நீங்கள் கையையும் வாயையும் தட்டுக்கலாம், சாப்பிட வேணாம்னு சொல்லி, இந்த பொருள் வேணான்னு. அதான் காதில் அந்த சப்தத்தை கேட்காம இருக்க முடியுமா? ஒரு பொருள் கூவி கூவி விற்கிறான். 1 கிலோ 5 ரூபா, 1 கிலோ 5 ரூபான்னு விற்கிறான். அந்த காதில் ஊர்ந்த உடனே அந்த 1 கிலோ 5 ரூபான்னு விழுந்துச்சு. ஆனால் அந்த பொருளை பார்க்கல. ஆனால் உள் உணர்வு என்ன சொல்லுது? நீங்கள் போய் பார்க்கலனாலும் பக்கத்தில் இருக்கிறவரை விட்டு அது என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஏன்? எதுக்காக பார்க்க சொல்ல? அங்கே தான் நிற்கணும் நம்ம. காதே எங்கேயோ எவனோ விற்கிறான் கூவி கூவி. இப்போ உனக்கு தேவையாது. எங்கே கோனா என்ன, எதை கோனா என்ன, அமைதியாக இரு. அங்கே முடியுமா உங்களால்? இதுதான் நம்மளை கடக்கிறதுக்கு ஒரு வழி. கூவுது என்ன, நாம் பார்க்கணும், நாம் கேட்கணும், இல்லை அடுத்தவனை விட்டு அது என்னன்னு விசாரிக்கணும். இப்போ விசாரிக்கும் போது நமக்கு வேண்டிய பொருளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? வாங்க சொல்லுவோம். வாங்கினதோடு இல்லை, சின்ன சொல்லுவோம். அது ரொம்ப விருப்பமானதாக இருந்தால் அதை பொட்டலம் கட்டி சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும். ஒரு பெரிய டுபாக்கு ஒரு பொய். ஏன்னா அங்கேயே பிரித்தா எல்லாருக்கும் நான் கொடுக்குறோம். தம்பி இது இந்த கடவுளுக்கு பிடிச்சது, கொண்டு போய் அவர்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், இல்லையா? அப்படி தானே? ஆக ஒரு விஷயத்தை நம்ம கை கொள்வதற்கே பெரிய சிரமம். ஆனால் ரொம்ப பேர் சுலபமாக எடுத்துக்குவாங்க. புலன் வழி ஓடுவதை தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வில் பவர், தமிழில் திட சித்தம், உறுதியான உள்ளம். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் சொல்லுவார், உறுதி வேணும். அந்த ஸ்திரத்தன்மை எதனால் வரும்? கண்டிப்பாக உண்ணும் உணவுனால் வரும், பருகும் நீரினாலே வரும்.
நான் ஸ்திரத்தன்மையோடு என்னுடைய உடலையும் என்னுடைய மனதையும் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ml பாலை காய்ச்சி குடிக்கிறோம். ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். நாம் நம்மோடவே இருக்கலாம். அதே 500 ml நம்ம அரசாங்கம் போட்டுற கடையில் போய் வாங்கி ஒரு 500 ஒரு 1000 வாங்கி சாப்பிட்டாச்சு. நான் திட சுத்தத்தோடு இருக்க முடியுமா? ரெண்டுமே திரவ பொருள் தான். இந்த திரவ பொருள் உள்ளே போனது என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? டாஸ்மார்க் கடையில் வாங்கினா என்ன செய்யும்? பால் ஸ்டோரில் வாங்கினா என்ன பண்ணும்? ஆக திரவ பொருளா திரவ பொருள் தான். அந்த பொருளுக்குன்னு சில குணாதிசயம் இருக்குது. அந்த பொருள் நம்மோடு சேரும்போது நம்முடைய மனநிலை, நம்முடைய உடல்நிலை, நம்முடைய கேட்கும் திறன், நம்முடைய பார்க்கும் திறன் எல்லாமே மாறுது. அப்போ உணவில் ஒரு மாற்றம் இல்லாமல் நான் ஞானி ஆவேன், நான் சாமி ஆவேன், நான் பூதம் ஆவேன், முடியாது. எதை வேணாலும் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், எதை வேணாலும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எதை வேணாலும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், எங்கே வேணாலும் நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன், எங்கே வேணாலும் தூங்குவேன், எப்படி வேணாலும் எழுந்திருப்பேன். அதெல்லாம் கேட்டகரி ஒதுக்கி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அது நீங்கள் படிக்கணும், பார்க்கணும். ஏன்னா சாதுக்கள் எப்படி இருப்பாங்க, சன்னியாசிகள்னால் யார், ரிஷிகள்னால் யார், முனிவர்கள்னால் யார், சாமியார்னால் யார், நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ரிஷி கோத்திரம் இருக்குது. உங்களுடைய கோத்திரம் என்னன்னு கேட்பார். அவர்களும் ஒரு கோத்திரத்தில் வந்திருக்கிறோன்னு சொல்லப்படுது. ஆக இதையெல்லாம் விசாரித்து நாம் போகும்போது இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை தான் நம்முடைய நிலை. அதுதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவல்லாம் எழுதி கொடுத்தது, ஞானசரி 28 பாடல் எழுதி கொடுத்து, கடைசியாக மறைவதற்கு முன்பு கூட தெளிவாக சொல்லிட்டார். விண்ணப்பம் எழுதி விண்ணப்பத்தை முடிக்கின்ற போது கூட இது தொடங்கி இனி எக்காலத்தும் நம்முடைய இந்த நெறிக்கு சுத்த சன்மார்க்க பெருநிலை பெறுவதற்கு, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுவதற்கு எவையெல்லாம் தடைன்னு அழகாக சொல்லிட்டாருன்னு கவனிக்கணும். இது தொடங்கி இனி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய, இன்னும் தெளிவாக வைத்தார், முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்கள். அப்போ என்னுடைய நெஞ்சை தொட்டு நான் கேட்கணும், எனக்கு ஆசாரம் உண்டா, சங்கல்பம் உண்டா? எதையும் சங்கல்பம் செய்வது இல்லை. சங்கல்பம்னா வேண்டுதல். இப்போ எல்லா இடங்கள்லையும் வேண்டுதல் தான். கடவுள்கிட்ட போய் எதை வேணாலும் வேண்டலாம், வேண்டினால் கொடுப்பார்னு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. எதையோ கடவுள் கொடுக்காம விட்டது மாதிரியோ, அவர் கொடுக்க மறந்ததை நாம் போய் அவரை நினைவூட்டி கேட்டு பெறுவது போலவும், அவர் கேட்கதும் கொடுப்பதும் ஒரு வழக்கமாக வியாபாரம் ஆகிவிட்டது இந்த உலகில். அது பேர் பக்தி கிடையாது. வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுவார், பக்தி என்பது நெகிழ்வு, தயவு, அன்பு, கருணை, இரக்கம், இப்படிப்பட்ட குணங்களுக்குத்தான் பக்தி என்று பெயர். குழைத்து என்ன, குளித்து என்ன, குழைத்து என்ன, கண்மூடி ஜபித்தால் என்ன, களி உறவே கேட்பவர்க்கு. யார் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்களோ அவங்களுடைய தரம் தகுதி எல்லாத்தையும் பார்த்து ஒரு தயவான ஒரு சொல், தயவான ஒரு பார்வை உங்கள்கிட்ட இருந்தால் தயவாக கொடு, இதை முதல்ல நீ வளர்த்தால்தான் அதை அடைய முடியும்னு எல்லா ஞானிகளும் எழுதியிருக்காங்க. ஆக இங்கே வள்ளல் பெருமாள் அழகாக எழுதுவார், நெடுநாள் முயன்றும் காண்பதற்கரிய நிலையை காட்டியே. ஒரு நாள் இல்லை, 2 நாளில் உட்காந்து தியானம் 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 உட்காந்து பண்ணும்போது நிறைய இப்போது இதுவும் வந்து வகுப்பெல்லாம் நடக்க ஆரம்பித்து போச்சு. வகுப்புகளில் மார்க்கெல்லாம் உண்டு. அப்புறம் அதுக்கு கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லையா, தகுதிகளை பார்த்து பட்டங்களெல்லாம் உண்டு, பரிசளிப்பு விழாலாம் உண்டு.
ஒவ்வொரு நிலைக்கும் உண்டு. ஆனால் எந்த நிலையில் யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு பாடத்திட்டமாக ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆக அந்த பாடத்திட்டத்தினால் இது அடைய முடியுமான்னா முடியாத ஒன்று. அப்படியெல்லாம் அடைந்தவர்கள் யாரும் இல்லை, நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நான் பல வகுப்புகளில் பல ஞானிகள்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து பாடம் கேட்டவன். அந்த பாடங்களெல்லாம் அவர்களுக்கே தெரியாது என்பதையும் நான் முடிவில் பாடத்தான் கற்றேன். ஒரு ஞானியை தான் பார்த்தேன்னு சொன்னவங்கக்கிட்ட. அவர் பணத்திற்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ எதையுமே விரும்பாத ஒரு உத்தமனாக இருந்த அவர் தான் ஞானி. அவரை யார் அப்படின்னா சிவானந்த பரமஹம்சர். அவர் வழி தோன்றலாகிய நித்யானந்தா, அவர் வழி தோன்றலாகிய சுவாமி கிருஷ்ணானந்தா. அப்படி பார்த்தோம் சொன்ன அருட்பிரகாச வள்ளல் பெருமான். அவருக்கு முன்பு ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் எல்லாமே வியாபாரமாக பண்ணவே இல்லை. அவங்களாம் அவர் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி தான் பெற்ற அந்த நிலையை பெற வேண்டும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர்கள் முயற்சி செய்து தான் அதுக்கு போக முடியுமே தவிர அது பாடத்திட்டங்களை வகுத்து கொடுப்பது அல்ல. இந்த பாடத்திட்டங்களில் இது படிக்க முடியுமானா இல்லை. இந்த படிப்புக்கு ஒரு பள்ளி என்பது இல்லை. வள்ளல் பெருமான் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறது இருந்தார். அவருடைய திருப்பார்வையில் அருட்குறிப்பில் சமரச வேத பாடசாலை அப்படின்னு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கார். என்ன வேத பாடசாலை? சமரச வேத பாடசாலை. ஏற்கனவே இருந்ததெல்லாம் வேத பாடசாலை. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். நான் வேத பாடசாலைக்கெல்லாம் போனவன். இங்கே நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒரு வேத பாடசாலை இருக்குது. கும்பகோணம் போனீங்கன்னா அங்கே ஒரு வேத பாடசாலை இருக்குது. மைசூர், கர்நாடகா அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு வேத பாடசாலை இருக்குது. ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு பாடசாலை இருக்குது. எல்லா வேதங்களையும் சொல்லித்தரக்கூடிய பாடசாலைகளும் இருக்குது. வேதங்கள் முடிவான அனுபவங்களை சொன்னதான்னா இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், அத்தனை அந்தங்களையும் கடந்தது இந்த சன்மார்க்கம். அத்தனை வேதங்களையும் கடந்தது வள்ளல் பெருமான் சொல்ல வந்த வேதம். இந்த வேதம் என்ன செய்யும்? வேதம் என்பது வேதியியலை கொண்டு வருகின்ற ஒரு நெறி, ஒரு முறை, ஒரு வழி. என்ன வேதியியல்? இங்கே படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி லேபில் போய் படிக்கிறாங்க. வேதியியல் என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு சேரும்போது வேறு ஒரு பொருளாக மாறும். ஒரு பொருள் இல்லாமலும் பண்ணலாம். 2-3 பொருள்களை ஒன்று சேர்த்து புதிய ஒரு பொருளை உருவாக்கலாம். இது விஞ்ஞானம் செய்கிறது. அதே நிலை தான் இந்த உடல்லையும் நாம் செய்ய வேண்டிய நிலை. அந்த வேதியியல் மாற்றத்துக்கு இங்கே என்ன வேணும்? இந்த வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது முதலில் உணவு, 2வது பருகுகின்ற நீர், 3வது நம்முடைய 5 புலன்களையும் நெறிப்படுத்துதல் வேண்டும். இந்த 5 புலன்களுக்கு அப்பால் தான் போகணும். என்ன 5 மெய், வாய், கண், செவி, மூக்கு என்று சொல்லக்கூடிய 5 புலன்களுக்கும் அந்த கெமிக்கல் ஆகிய ரசாயனமாகிய ரசாயன திரவங்கள் உண்டு. ஒவ்வொரு திரவமும் இந்த கண்ணில், காதில், மூக்கில், வாயில், உடலில் இயற்கையாக உண்ணும் உணவினாலையும் பருகும் நீரினாலும் அந்த ரசாயனம் உருவாகிட்டே இருக்கு. அந்த ரசாயனங்கள் தான் அந்த உருமாற்றத்தை உண்டாக்க முடியும். சாதாரண ஒரு விஷயம், நம்ம வீட்டு தோட்டங்களில் முருங்கை மரம் பார்ப்போம். ரொம்ப நயப்புத்தன்மை வாய்ந்த, ரொம்ப வலுவில்லாத ஒரு மரங்களை பார்த்தோன்னா அந்த மரங்களில் அடையடையாக இருக்கும். என்ன அது? கம்பளி பூச்சி. என்ன பூச்சி? கம்பளி பூச்சி. இந்த கம்பளி பூச்சின்றது யார் இட்ட முட்டைங்க? அதெல்லாம் பட்டாம்பூச்சி தான். பட்டாம்பூச்சி இடுகின்ற முட்டை அத்தனையும் கம்பளி பூச்சாக இருக்குது. இந்த கம்பளி பூச்சி என்ன செய்யுது? ஒரு பருவத்தில் அந்த மரத்து கிளையிலேருந்து தனியாக அவர்களும் தனியாக புறப்பட்டு போயிட்டே இருப்பாங்க வேக வேகமாக. மெல்லிய திறன் உள்ள இந்த சாப்பிட்டுன்னு சொல்லுவீங்களே, அது மாதிரி இருக்கும். வேலை என்னென்னா அது புழு.
நிறைய சாப்பிடும். நிறைய அளவு மிகாமல் அது பாட்டு சாப்பிடும். குட்டி பசங்க பிடிச்ச பொருள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வாந்தி எடுத்து கிடக்கும், மயக்கம் அடித்து கீழே ஊந்துடும். இந்த பிள்ளைங்க மாதிரி அந்த புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு உறக்கம் வந்துடும். இடம் தேடும், எங்கேயாவது ஒரு இடம் தேடி அங்கே போய் படுத்துக்கிட்டு அது வாயிலேருந்தே உமிழ்நீர் நிறைய வரும். அந்த நீரை வச்சு ஒரு கூண்டு ஒன்று உருவாக்குவார். அது கூட்டு பருவம். உள்ளே சிவனேன்னு படுத்துக்கிட்டு இருக்கும், மேலே கூடு இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளே உறங்கிட்டு இருக்க அது குறிப்பிட்ட பருவம் வந்ததும் சிறகுகள் வரும். உடனே கூட்டை உடைத்து கொண்டு பறந்து போகும். அதுதான் பட்டாம்பூச்சி. ஒரு சாதாரண புழுவாக இருந்து பறக்கின்ற ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு இவ்வளோ செயல்பாடுகள். சாதாரணமாக கறவை மாடு இருக்குது, பாலை கறக்கிறோம். கறந்த பாலை காய்ச்சறதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. தண்ணியை நிறைய ஊற்றி காய்ச்சிட்டாலும் தயிர் கெட்டியாக வராது. தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சினாலும் அந்த பால் கெட்டு போயிடும். அந்த இவ்வளவு பாலுக்கு இவ்வளவு நீர் விடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி அடுப்பில் ஏற்றி அதை காய வைக்கிறதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. முறையாக அந்த பால் மஞ்சள் ஆடப்படுகிற வரைக்கும் காய்ச்சணும். இல்லை இது வெள்ளையாகவே இருக்குன்னு எடுத்து உரவ ஊற்றினா தயிர் வராது. அப்போ மஞ்சள் ஆடப்படுகிற வரைக்கும், ஏன்னா நான் பாலெல்லாம் காய்ச்சி உர ஊற்றி தயிர் எடுத்து அதை சிலிப்பி வெண்ணெய் எடுத்து மோராக்கி வியாபாரம் பண்ண ஆள், அதனால் நான் பேசுவேன். ஆக காலையில் அந்த தயிரை எப்போ கிடைக்கும்? சூரிய உதயத்துக்கு முன்னாடி மத்து போட்டு கடைஞ்சால் தான் வரும். சூரியன் வந்தாச்சுன்னா வெண்ணப்படாது. அப்போ வெளியில் எங்கேயோ இருக்கிற சூரியனுக்கும் நம்ம வீட்டு கலையத்தில் இருக்கிற தயிருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை உருவாக்குனது யார்? எங்கோ இருக்கிற சூரியனுக்கும் நம்ம குளத்தில் குட்டையில் இருக்கிற தாமரைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சூரியன் வருகின்ற போது தாமரை மலர்கிறது, சூரியன் விழுகின்ற போது அவனு கூம்பி போகிறான். அல்லி மலர்லாம் கூம்பி இருந்தது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். சந்திரன் வருகின்ற போது அவன் திறக்க ஆரம்பிக்கிறான். இந்த சந்திரனுக்கு இந்த அல்லியை மலர வைக்கும் தன்மையும் சூரியனுக்கு தாமரையை மலர வைக்கும் தன்மையும் அதுக்கும் எதுக்கும் ஏதாவது ரிமோட் இருக்கோ? ஏதாவது ஒரு தொடர்பு எப்படி வச்சுருப்பார்? இது எவ்வாறு செயல்படுகிறது? எங்கேயோ வறுக்கிறாங்க, பொறிக்கிறாங்க, எங்கேயோ உட்காந்துருக்குறோம். அந்த வாசம் வருதா? என்ன வறுக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறோமா? ஏற்கனவே தின்ன அனுபவம் இருக்குது எனக்கு. அந்த தின்ன ஒரு அனுபவம் என்ன சொல்லும்? வறுக்கிறது உருளைக்கிழங்கா கருணக்கிழங்கா, புரியுதா இல்லையா? இல்லை வத்தலா, இல்லை அப்பளமா? எனக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்த்து வச்சுருக்காங்க என்னுடைய அறிவை. என்னுடைய கண் அறிவு, காது அறிவு, நாசி அறிவு, வாய் அறிவு, கை அறிவு, கால் அறிவு, இந்த அறிவு அந்த அறிவு மட்டும்தான் செய்யும். இப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு, சுத்த சன்மார்க்க சுகநிலை அப்படின்னா இந்த அறிவுக்கெல்லாம் அப்பால் ஒரு அறிவு. அந்த அறிவு நமக்கு எனக்கு இல்லை, எனக்கு அந்த அறிவு இல்லை. அந்த அறிவை தெரிவதற்கு இந்த அறிவுகளையெல்லாம் கடந்து போகணும். எந்த அறிவு? கண் அறிவை உண்மையாக வேறு ஒரு திசையில் திருப்பணும். கண் வெளியிலே பார்த்து பார்த்து தான் அனுபவங்களை வச்சுருக்கு. எப்போவாவது உள்ளே அந்த கண் திரும்பி இருக்குமா, அக அனுபவம் பெற்றிருக்குமா? இல்லை. காது வெளியில் இருக்கிற ஓசைகளை தான் கேட்டிருக்குமே தவிர உள்ளிருந்து எழக்கூடிய ஓசை ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனால் சில போது கேட்போம். வாய்வான பதார்த்தம் ஏதாவது நிறைய சாப்பிட்டா படுத்துட்டு கிடந்தா இந்த வாய்த்தில் ஏற சத்தம் 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 அப்படியே கேட்கும் நமக்கு. ஆக இந்த புலங்களை கடந்து போகிறது சொல்ல எழுதுறார். நெடுநாள் முயன்றும், ஒரு நாளில் 2 நாளில் உட்காந்து தியானம்னு பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த அனுபவத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாளாகுமோ. வள்ளலார் சொல்லுவார், 12 ஆண்டு தொடங்கி நான் பண்ண பாட்டுக்கு நான் பட்ட பாடு, நான் சங்கடப்பட்டேன் அப்படின்னு எழுதுகிறார். இது நெடுநாள் முயன்றும் காண்பதற்கரிய நிலையை காட்டியே நிறைந்து என் அகத்தும் புறத்தும் சூழ்ந்தாய் ஒளியை நாட்டியே. அகத்தும் புறத்தும்
அகன்னா உள்ளே, புறன்னா வெளியே. அகத்தும் ஒளி இருக்குது, புறத்தும் ஒளி இருக்குது. ஒளி என்பது வெளி தான். இந்த வெளி என்பது நம்ம அனுபவத்தில் பார்க்காத ஒன்று, அறிந்தறியாத ஒரு அனுபவம். அதுதான் வள்ளலார் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மா இருக்கும் சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா எப்போ அனுபவிப்போம்? நல்ல உறக்கத்திலே அதை அனுபவிக்கிறோம். அது வெளியில் தான் இருக்கும். வெளியிலே நாம் இருக்கின்ற போது அந்த சுகம் கிடைக்கும். அங்கேயும் கனவு நிலை வந்ததுன்னா அந்த உறக்கம் கிடையாது. கனவற்ற நினைவற்ற ஒரு நிலை தான் அந்த பேர் உறக்கம்னு சொல்லுவாங்க. இந்த பேர் உறக்கத்தையும் கடந்து சென்றால் அந்த வெளி அனுபவம் பெற முடியும். அதை தான் பத்திரகிரி சொல்லுவார், தூங்கி கண்டார் தூங்கி கண்டார் தூங்கி கண்டார் தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, திருமூல சொல்வார். பத்திரகிரி சொல்லுவார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காமல் தூங்குறது உங்களுக்கு வழி தெரியுமா? தியானம் பண்ணுறீங்கள, என்ன வாரம் வந்தால் இருந்தாலும் நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை ஒரு வழியாக ஆக்குறோம் அப்படின்னா வர வேணாம். வர வேணாம். தூங்காமல் தூங்குவது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேர் வீட்டில் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சில நேரம் அப்படி தான் இருப்போம். சொல்லுவாங்கள்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்ப முடியாது இல்லை? எத்தனையோ பெண் பிள்ளைகள் நம்ம வீட்லேயே நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆம்பளை பிள்ளைங்க அது மாதிரி தூங்குறவான்னு நடிக்கிறவனை நான் பார்த்துருக்கேன். நானும் உங்களை மாதிரி குடும்பஸ்தன் தான். நானும் துறவின்னு சொல்லவே வரல. இல்லறத்துலேருந்து தான் துறை வர்றதுக்கு போக முடியும். அப்போ தான் ஞான அனுபவம் வரும். அந்த பிரம்மச்சரி என்ற சொல்லிலேயே, பிரம்மச்சரி என்ற வார்த்தையிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது சுத்தமான ஏமாத்து வேலை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய நாட்டிலே தோன்றிய நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அந்த உரிய வயதில் திருமணம் செய்து அனுபவம் வந்து பிறகுதான் அவங்க இல்லற ஞானிகளாக தான் வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் உடனே ஒரு கேள்வி வரிய, உங்கள் வள்ளலார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? ஆமாம் பண்ணிக்கிட்டார். ஏன் விட்டுட்டு போயிட்டார்? அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. 7 ஆண்டுகள் தன்னுடைய மனைவியோட சுற்ற நட்புகளோடு சென்னையில் வாழ்ந்தார். இந்த உடல் மரணமில்லா தன்மை பெற்று எக்காலத்தும் விளங்கக்கூடிய ஞான தேகம் பெறுவதற்கு முன்பு அப்படி தான் இருந்தார். அதனால் அவருடைய அனுபவத்தை பார்க்கணும் அப்படின்னா குடும்ப கோரம்னு ஒன்று எழுதியிருக்காரு, குடும்ப கோஷம்னு ஒன்று எழுதியிருக்கார். அதை ரெண்டையும் நீங்கள் வாசிக்கின்ற போது தெளிவான கருத்துக்களை அதில் புகுத்தியிருக்கார். அதுதான் உண்மை கூட. நெடுநாள் முயன்றும் காண்பதற்கரிய நிலையை காட்டியே. அந்த நிலை எது? இந்த உடல் பகுதியில் நம்முடைய ஆய்வை, நம்முடைய திறனை நாம் ஆராய்ச்சி, அதாவது ஆய்வு பண்ணணும். நம்ம உடல் மீது நம்ம ஆய்வு பண்ணால்தான் அந்த சாகா கல்வியை அனுபவிக்க முடியும். சாகா கல்வி என்பது வெளியில் இல்லை, உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி. சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி. சாகா வரத்தையும் நம்ம உள்ளே தான் பெறணும். முதல்ல உள்ளே வரம் பெற்று விடுவேனால் வெளியிலேருந்து அது தயாராக இருக்குது. வெளியிலேருந்து தயாராக இருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை மேகத்துக்கு அனுப்பணுன்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்? கொதிக்கும்போது அது குதிக்கும். அது ஒரு ஆனந்த கூத்து. நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அதுக்கு. நாம் அப்படி இல்லையே. ஆனந்த மேலீடு, ஆனந்த கழிப்பு வள்ளலார் எழுதியிருக்கார். ஏன்னா எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகின்ற போது கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் வள்ளல் பெருமான் எழுதுவார். அக அனுபவம் தான்.
அத்தனை அனுபவங்களும் எங்கே இருக்குன்னா நம்ம தலைக்குள்ளே தான் அடக்கி வச்சுருக்கான். முதல்ல புறத்தை தூக்கணும். எங்கே புறம்? அகன்னா கழுத்துக்கு மேலே போகணும், புறம்னா கழுத்துக்கு கீழே இருக்கணும். இந்த கழுத்து கீழே ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சூக்குமமாக, ரகசியமாக அங்கே விஷயங்களை சொருகி வச்சிருக்காரு. ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு கொண்டு வருவார். முன்னாடி சன்மார்க்க உலகத்துக்கு முதல்ல கொடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஏன்னா எல்லா ஜீவனும் தன் ஜீவன்ற எண்ணம். எந்த ஜீவனுமே தான் ஒன்றும் உணவை திருப்ப யாருக்கும் கொடுக்காது. இப்போ சண்டை நடக்குது இல்லையா, ஈரான், ஈராக், காசா, அங்கே சாப்பாட்டுக்கு தொலைக்காட்சிகளெல்லாம் காமிக்கிறாங்க. எல்லாம் போட்டி பூசல். அந்த சோறு கீழே கொட்டுது, அதை மண்ணில் விழுந்து போய் அழுதுங்க அந்த குழந்தைங்கள்லாம். அவங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, நகை நட்டு இல்லை, துணி இல்லை. என்ன வேணும்? சோறு தான் வேணும். தனக்கு கிடைக்கிற சோறை அடுத்தவங்க வாங்கும்போது பிடுங்குறான். அது யார்கிட்ட இருக்கு? அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணும் அந்த சோறு. ஏன்னா உண்ணும் உணவை பிறருக்கு கொடுக்க விரும்பாத உயிர்கள். அது எந்த ஜீவனாக இருந்தாலும். காக்கா சோறு ஊட்டுதுன்றோம், எது வரைக்கும் ஊட்டும் பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் அதுக்கும் போட்டி உண்டு. அதுக்கு விதிக்கப்பட்ட உணவு, விதிக்கப்பட்ட உடம்பு, விதிக்கப்பட்ட அறிவு. அந்த அறிவுக்கு மேலே அது வேலை செய்யாது. நாம் தான் கொடுக்குற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதுதான் வள்ளுவன் எழுதினான், ஔவையார் எழுதினாங்க. ஏன்னா இந்த உணவை கொடுக்கின்ற போது தான் உனக்கு கருணையே வரும், இரக்கமே வரும், தயவே வரும். இது 100க்கு 100 மனிதனுக்கு மூளை குறைவு. மனித மூளையில் ஆண் பிள்ளைகளுக்கு மூளையினுடைய அளவு அதிகம். வள்ளலார் எழுதியிருக்கார். பெண்களுடைய மூளை குறைவு. ஆனால் குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளம் நிறைவானது. ஆணுக்கு மூளையினுடைய நிறை அதிகமாக இருந்தாலும் எண்ணங்களோ மனமோ குறைவு. அதனால்தான் பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் 600 வகுத்த அருட்பெருஞ்சோதியார். இந்த அறிவு பெண்களுக்கு அதிகம். அந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க அடக்கியே வைக்கிறது நாம. ஏன்னா நான் ஆண் வர்க்கம் இல்லையா, எனக்கு மேலே யாரும் வரக்கூடாது. ஆணவம் அங்கேயே ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? நான் அப்படின்றது. இந்த நான் என்பது எங்கே வரும் அப்படின்னா, நான் யார் தெரியுமா? ஆக இங்கே இந்த ஆணவம் அடிபடணும். இதை வள்ளல் பெருமான் அழகாக எழுதுகிறார். நெடுநாள் முயன்றும் காண்பதற்கரிய நிலையை காட்டிய. என்ன நிலை நம்முடைய நிலை? நம்முடைய நிலை எப்படிப்பட்டது? நம்மை ஆளுகின்ற இந்த சுவாச காற்றினுடைய நிலை என்ன? உண்ணும் உணவினுடைய நிலை என்ன? பருகுகின்ற நீரினுடைய நிலை என்ன? கேட்கின்ற அந்த சப்தத்துக்கும் இந்த காதுனுடைய நிலை என்ன? ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம 5 புலன்களையும் ஆய்வு பண்ணணும். உட்காந்துக்கிட்டு நீங்கள் இதை யோசிக்கும்போது வெளியிலேருந்து வரவங்க உங்களை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப நேரம் அது வந்து நின்று இவன் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்மாள், ஒரு தட்டு அப்படின்வார். உடனே சொல்லுவான், என்ன தான் செய்கிறாரு? இல்லை அங்கே பாரு, இந்த ஓனா அந்த பூச்சியை பிடிக்குது இல்லை, அந்த பூச்சி சாக போகுது, அந்த ஓனா பசியோடு இருக்குது. நம்ம எழுந்து போய் அதை துரத்திட்டோன்னு சொன்னால் அந்த ஓனானுக்கு சோறு கொடுக்க முடியாது, இந்த பூச்சியும் நம்ம காப்பாற்ற முடியாது. இதே வாரணியும் போச்சு, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணினா அதுக்குள்ளே பூச்சி பிடிச்சாச்சு, ஓனா போயாச்சு. வந்தவர் சொல்லுவார், இது உனக்கு தேவையாயா? இது தாங்க சன்மார்க்கம். எதிரிட்ட எல்லா செயல்களையும் தன்னை இணைத்து கொள்வதல்ல, காரண காரியத்தை ஆய்வு செய்வது. இது ஏன், எதனால் அப்படின்னு உள்ளே போனாதான் நமக்கு தன்னை அறிகின்ற ஒரு திறன் வரும். என்னை நான் அறிகின்ற போதுதான் எனக்குள் இருக்கின்ற அந்த அறிவை அடைய முடியும்.
அந்த அறிவை அடைவதற்கு இந்த அறிவுகள் மீது நான் ஆதிக்கம் செலுத்தணும். என்னுடைய கண்ணறிவு ஏன் சொல்ல கேட்கணும். என் வாய் கேளாதனாலாம் காது கேட்டு, சொல்லாதனாலாம் வாய் சொல்லும். அதான் சொல்லுவாங்க, சொல் பேச்சு கேட்காத, சொல் பேச்சு கேட்காத. கேட்டு கெட்டது எவ்வளோ? வாரியார் சாமி சொல்லுவார், கேட்டு கெட்டது, கேட்காம கெட்டது, இட்டு கெட்டது, இடாமல் கெட்டது, பார்க்காம கெட்டது, பார்த்து கெட்டது, ஒரு பெரிய பட்டியலே போடுவார். பார்த்து கெட்டது எது, பார்க்காம கெட்டது எது? பயிரை போய் பார்க்கணும், பார்க்கலன்னா பயிர் கெட்டு போகும். காதில் இட்டு கெட்டது காது, எந்த நேரமும் பட்ஸ் போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்குது. சிலர் எந்நேரம் பாக்கெட்டில் 4 பட்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கேயாவது ஓய்வாக நேரம் கிடைச்சா உள்ளே விட்டு குடைஞ்சிக்கினே இருக்குது. இல்லையா, பின்னு இருக்கும், இந்த பின்னை விட்டு குடையிறது இல்லை. ஆக ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு பல்லு உள்ள குத்திக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணணும். இப்படி இந்த உடலில் எல்லா விஷயங்களையும் கடந்து போகிறது எவ்வளோ திறன் வேணும் தெரியுமா? அப்போ இந்த திறனுக்கு என்ன பண்ணலான்னா, உண்ணும் உணவை, பருகும் நீரை கண்டிப்பாக நெறிப்படுத்தும். இந்த சாகா கல்வியுடைய அனுபவம் முழுவதும் உடம்புல தான் இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே தான் நம்முடைய ஆய்வை, நம்முடைய படிப்பை, நம்முடைய கல்வியை தொடர வேண்டும். இந்த கல்வி வேறு எங்கேயோ படிக்க சொல்லித்தரல. வள்ளலார் எண்ணினார் செய்தார், சமரச வேத பாடசாலை. சரி, அதில் படிக்கிறதுக்கு என்ன தகுதி? 4 வயசு வருதா, 3 வயசு வருதா, கொண்டு போய் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு போட்டு விட்டுறோம். இப்போலாம் இந்த படிப்பினால் இந்த பிள்ளைங்களும் கெடுது, சொல்லி கொடுக்குற அவரும் கெடுறாரு. நிறைய விஷயங்கள் அடிபட்டு போகுது. அது நான் சொன்னால் என் மேலே கோவப்படுவாங்க. இதுக்கு வயது தகுதி என்னென்ன, 15 வயசு குறைஞ்சி 12க்கு மேலே போகணும். 12 வயசுக்கு மேலே அந்த பையனை படிக்க வச்சா படிக்குமா ஐயா? இந்த கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும். வள்ளலார் அழகாக சொல்லிட்டார். 12 வயதுக்கு மேலே தான், 15 வயது ஆகியிருக்கணும். அந்த கல்வியை பயிலுவதற்கு தகுதி சொல்கிறார். இடம், பொருள், போகம் முதலியவற்றில் இச்சை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அதிலெல்லாம் ஆசை இல்லாத ஒரு பையனாக இருக்கணும். இந்த சமரச வேதத்தை சொல்லித்தரணும். பாடம் எவ்வளோ நேரம்? காலைல 5 நாழிகை, சாயந்தரம் 5 நாழிகை, 2 நாழிகை 1 மணி நேரம், 5 நாழிகை 2 மணி நேரம். காலைல 2 மணி நேரம் கிளாஸு, சாயந்தரம் 2 மணி நேரம் வகுப்பு. ஒரு நாளைக்கே 4 மணி நேரம் தான் வகுப்பு. பசங்கள்லாம் நம்மக்கிட்ட படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க இல்லை? காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தானே படிப்பே. இதில் வாசிக்க தொடங்குதல் வேண்டும். சரி, வாசிக்கிறதுனா என்ன சொல்லுங்கள்? எதெல்லாம் வாசிப்பு அப்படின்னு தமிழில் வரும்? நாதஸ்வரம் ஊதுறதா, வாசிக்கிறதா? நாதஸ்வரம், புல்லாங்குழல் வாசித்தல், நாதஸ்வரம் வாசித்தல், வீணை அடித்தலா, வாசித்தல், வீணை வாசித்தல், மீட்டல், மீட்டும்போது இசை வரும் இல்லையா? இப்போ வாசித்தல் அப்படின்னா இந்த காற்றினால் ஆன கருவிகளெல்லாம் வாசித்தல். காற்றினாலே ஓசை எழக்கூடிய பொருள் எல்லாம், இந்த கிளாரினட்டுன்னு ஒன்று ஊதுறாங்க இல்லையா, அதெல்லாம் எதில் வரும்? வாசிப்பில் வரும். நமக்கு உள்ளே போகிற காற்று, வெளியே வர காற்று, அதை வச்சுக்கிட்டு வாசிக்கணும். எப்படி வாசிக்கிறது? வாசிப்பில் ஒருவாறு பயிற்சி நேர்ந்தால். என்ன பயிற்சி? பெருமானே சொல்லிகிட்டு இருக்கும்போது போய் யாருமே இதை கேட்கவே இல்லை. இந்த வாசிப்பில் ஒருவாறு பயிற்சி நேர்ந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு வேண்டிய பணத்தை இங்கேருந்து நீ அனுப்புனார் வள்ளலார். அது ஸ்காலர்ஷிப்புங்களா, ஸ்டைஃபண்டுங்களா? ஸ்காலர்ஷிப். படிக்கிற பையனுக்கு அப்பா அம்மாவுக்கு பணம் போகணுன்னாரு.
இந்த திட்டத்தை யார் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில்? ஸ்காலர்ஷிப் முறை யார் பண்ணது? வள்ளலார் ஆரம்பித்தார். இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் செய்யவே இல்லை, வள்ளலார் ஆரம்பித்தது. ஸ்காலர்ஷிப்பு கொடுக்க சொன்னார். அதில் ஒருவாறு வாசிப்பு நேர்ந்தால், பயிற்சி நேர்ந்தால் அவர்களுக்கு உரிய பணத்தை வீட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த பையனை நம்பி இருப்பாங்க. இந்த பையன் சாகா திறனை அறிவதற்காக வந்தவன். இவனால் அந்த குடும்பம் ஏமாந்து விடக்கூடாது. இவன் பொருளீட்டுபவனாக இருந்திருப்பான். அந்த பொருளை நம்ம சன்மார்க்க சங்கத்திலிருந்து அவனுக்கு அனுப்புனார். அப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார். ஆனால் யாருமே அந்த வாசகசாலையே இல்லை. இந்த வாசகசாலைக்கு முன்னாடி தொழூர் வேளாண்மையிலரை கூப்பிட்டு, நீ ஒரு பாடத்தை முதல்ல ஆரம்பி, திருக்குறள் வகுப்பு நடத்துனார். முழுக்க 1330 குறளும் சாகா கல்வியை தெரிவிக்கக்கூடிய குறள். அவங்கவுங்க கையில் கிடைச்சதுக்கு அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி உரை எழுதி வச்சுட்டாங்க. திருக்குறள் எழுதின திருவள்ளுவருக்கு உரை எழுத தெரியாதா? அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லையா அவர்? அவர் எழுதின பாடலுக்கு அவருக்கு உரை எழுத தெரியாதா? நல்லா யோசிக்கணும். அவர் உரை எழுதவில்லை. யாருடைய உரை வந்தது தெரியுங்களா? பரிமேல் அழகர். அதன் பிறகு எத்தனையோ பேர் உரை எழுதிட்டாங்க. இப்போ நானும் கூட ஒரு உரை எழுதலான்னு தான் இருக்கேன், ஆனால் எழுதலை, சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் சாகா கல்வியை முழுக்க முழுக்க சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்க கற்றவை கற்றபின் எதற்கு தக. அதற்குன்னா எது? படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒன்றுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பை மாற்றணும். உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒன்று என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒன்று தான் எல்லாமா ஆச்சு. ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அன்றெனன்னு போகணும். ஒன்று இல்லாத வந்தது 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, அப்புறம் 5 புலன்களோடு ஆச்சு. இதையெல்லாம் கடந்து ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அன்றென அப்படின்ற ஒரு நிலைக்கு போனால் தான் வெளி. இந்த வெற்று வெளி சுகம் அதுதான். அந்த அனுபவம் பெறுவதற்கு இந்த உடல் வேணும். இந்த உடலிலே மாற்றங்கள் நிகழ வேண்டும். உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் நெறிப்படுத்தியே ஆகணும். நீங்கள் சன்மார்க்கியாக இருந்துக்கிட்டு நான் வெந்நீர் குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னால் நீ சன்மார்க்கத்தை முழுதுமாக கடைபிடிக்கவில்லை. எந்த நேரத்திலையும் எங்கிருந்தாலும் உன்னுடைய குடிக்கின்ற நீர் வெந்நீராகத்தான் இருக்க வேண்டும். அந்த வெந்நீர் என்ன பண்ணும் அப்படின்னா, வெந்நீரை குடிச்சு பாருங்க தெரியும். வெந்நீர் தொடர்ந்து குடிக்கிறவங்க உடம்பு எப்படி இருக்குன்னா ஒல்லியாக தான் இருக்கும். ஒல்லியாக தான் இருக்கும். சூடாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பில் கொழுப்பு பூரா கரைஞ்சிரும். அது எனர்ஜி சக்தியாக மாற்றப்பட்டு விடும். சக்தி உள்ளவனாக நீ மாற்றப்படுவாய். சக்தி எதில் இருக்குன்னா வெந்நீரில் தான் இருக்கு. குளிர்ந்த பானங்களையும் குளிர்ந்த நீர்லேயும் சக்தி இல்லை. உங்களுடைய சக்தியை போக்கிவிடும் குளிர்ந்த நீரும் குளிர்ந்த பானங்களும். குளிர்ந்த பானம் குடிச்சிங்கன்னா தூக்கம் வரும், வெந்நீர் குடிச்சிங்கன்னா தூக்கம் வராது. குளிர்ந்த இடத்துல இருந்தீங்கன்னா தூக்கம் வரும், வெப்பத்தில் இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. இந்த வெப்பம் என்பது எனர்ஜி, சக்தி. சக்தியை எவ்வாறாயினும் பெறுதல் வேண்டுமே தவிர இழத்தல் கூடாது. சக்தியை பெறுவதற்குரிய உணவு முறைகள் இருக்குது, சக்தியை இழப்பதற்குரிய உணவுகள் இருக்குது. அப்போ நம்ம சக்தியை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? அந்த உணவுகளே பார்த்து வளர்புறம் எழுதியிருக்கிறார்கள். சிறப்பு விதி, பொது விதி, சாதா விதி, என்னெல்லாம் உண்ணலாம் எதையெல்லாம் உண்ணக்கூடாது தெளிவாக எழுதிட்டார். இவருடைய பாடத்திட்டம் லேசானது அல்ல, மிகப்பெரிய பாடத்திட்டம். ஏன்னா இவ்வளோ பெரிய பருத்த உடம்பை, பருத்த சரீரம் ஒன்றும் இல்லாமல் போகணுன்னா சாதாரணமாக இது எதில் கொண்டு போய் கரைச்சா கரையும். கரைக்கிற வழி தான் நம்ம அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம வேறு மாதிரி பண்ணிட்டோம். அந்த அனுபவம் இல்லாமல் போய் செத்து போய் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து அவனை எரித்து அதுக்கப்புறம் கொண்டு போய் கரைஞ்சிட்டார். எங்கே போயிட்டார்?
தண்ணியில் கரைச்சிட்டு காணாம போயிட்டார். இந்த தண்ணியில் கரைக்கிற வழக்கம் எப்போ வந்தது? இந்த உடல் கரையிற தன்மை வரணும், வரல, என்ன பண்ணிட்டாங்க? சுட்டு சாம்பலாக்கி சாம்பலை கொண்டு போய் எங்கே கரைக்கிறோம்? தண்ணியில் கரைக்கிறோம். ஏன் தண்ணியில் கரைக்கணும்? இந்த உடல் எங்கேருந்து வந்தது? தண்ணியிலேருந்து தான் வந்தது. தண்ணியில் தான் வந்தது. சுத்த சன்மார்க்க கொள்கை ஆகாயத்திலேருந்து வந்தது. மதங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்? தண்ணியிலேருந்து வந்தது, மண்ணிலேருந்து வந்தது, காற்றுலேருந்து வந்தது. ஆனால் சுத்த சன்மார்க்கம் ஒன்று தான் ஆகாயத்திலேருந்து வந்தது. வள்ளலார் அழகாக எழுதுகிறாரு, பரமாகாச சுரூபராகிய கடவுளும் அனாதி, அந்த கடவுளிடத்தில் காற்றும் அனாதி. நீங்கள் பரமாகாச சுரூபராக மாற வேண்டும். அப்போ ஆகாச சுரூபம் வந்தால் தான் பரமாகாச சுரூபம் வரும். இந்த ஆகாச சுரூபம் நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? காற்று தான் அதுக்கு ஒரே வழி. ஆகாசத்தில் உலா வரக்கூடிய ஒரு பொருள் காற்று தான். அது பூமியும் டச் பண்ணுது, தொடுது. ஆனால் ஆகாயத்தையும் தொடுது. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தொடர்புள்ள ஒரு பொருள் இது காற்று. உடைய உடல் பகுதியில் ஆகாய பகுதி நெற்றிக்கு மேலே, பூமி பகுதி கீழே, தொப்புளுக்கு கீழே இருக்கிறது பூமி பகுதி. நீங்கள் நான் எல்லாம் உருவானது பூமியில், ஆனால் செல்ல வேண்டிய இடமே ஆகாயம். அப்போ இந்த ஆகாயத்துக்கு ஏக வேண்டுமானால், போக வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நம்ம காரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, 2 வீலர், 2 சக்கர வண்டி, 4 சக்கர வண்டி எல்லாம் வந்திருக்கு இல்லையா? இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நல்லா வேகமாக போய் மேலே அப்படியே போயிடலாமா? மேலே போகுமா? அதில் என்ன போட்டிருக்கீங்க? டீசலும் பெட்ரோலும் போட்டு வச்சுருக்கீங்க. போகுமா? போகாது. அதுக்குரிய வடிவம் கிடையாது. அந்த வடிவம் கிடையாது, அதுக்கு தகுந்த எல்லாமும் கிடையாது. வண்ணமும் வடிவும் உயங்கிய வகை பல அன்னூர வகுத்த அருட்பெருஞ்சோதி, வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. எல்லாமே ஆண்டவருடைய வடிவம்தான். இந்த வடிவத்தில் இருந்தால் இந்த நிலையில் மாறும்னு ஒரு கணக்கு இருக்குது, வள்ளலாருடைய கணக்கு. இது நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வடிவம், அந்த வடிவத்துக்கேற்ப தனித்தன்மை நீங்கள் கொடுக்கல, நான் கொடுக்கல, அது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நீளமாக இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறோம். இலைகள்லாம், எந்த இலைகள்லாம் நீளமாக இருக்கோ அதிலெல்லாம் இனிப்பு சுவையே இறைவன் இயற்கை கொடுத்து வச்சிருக்கு. நீளமான இலைகளை கொண்ட தாவரங்கள் எல்லாம் இனிப்பு சுவை வாய்ந்தவை. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். பைனாப்பிள் இருக்குல்ல, அந்த செடியினுடைய இலையை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கரும்பினுடைய சோலை எப்படி இருக்கும்? தென்னை ஓலையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ இதில் யார் பண்ணுறது இதெல்லாம்? இந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்கிறதுக்குன்னே நம்ம உடம்பையும் பண்ணி அனுப்பிச்சாரு. நாம தான் பயப்படுறோமே, பிரபஞ்சமே நம்ம மேலே படக்கூடாது, பிரபஞ்ச ஆற்றல் நம்ம மேலே வரவே கூடாது, சூரிய ஒளி நம்ம மேலே படவே கூடாது. சூரிய ஒளி பட்டால் நம்ம தேகம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? கருத்து போயிடும். நாங்கள் தான் சூரிய ஒளியில் நல்லா நின்றுட்டு இருக்கேன் தினம். கர்ப்பாவாயிட்டேன் போட்டு என்ன தான் கொண்டு போய் வதக்குங்களேன், வாட்டுங்களேன், ஆகுமா? ஆக மாட்டோம். உள்ளே இருக்கிற ஒளிக்கே ஞான் நாடணும். ஒன்றும் இல்லை, ஓர் அறிவுன்ற தாவரம் வந்து ஒளி நாட்டம் போகுது. நீங்கள் எங்கே வச்சாலும் அது ஒளியை நோக்கி தான் போகுது. அதுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையா? நான் 6 அறிவு. ஒளியை பார்த்தாலே பயப்படுறேன், ஒளியை பார்த்தா பதுங்குறேன், ஒளியை பார்த்தா கொடை பிடிக்கணும். ஏன் இது? ஒளியில் நனையணும். இந்த உடலை நனைய விட வேண்டும். சூரிய ஒளியில் இந்த உடம்பை நனைய விடணும். சூரிய ஒளியில் என்ன இருக்கு? முளைக்கும் திறன், உயிர் பாற்றல், எனர்ஜி, சக்தி இருக்குது நிறைய. இந்த சக்தியை நம்ம உடம்புக்கு பெறணும், பெற முடியல. அதனால் பகல் பூரா காயறதில்லை.
சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே வெயிலில் இருக்கணும். ஆனால் அவர் இருந்ததெல்லாம் பகல் 12 மணிக்கு உட்கார்ந்தார். வள்ளலாருடைய அணுக்க தொண்டருடைய குறிப்பில் இருக்குது, தர்மசாலை வீதியில் ஒரு பலகை கொண்டு போய் போட்டாங்கன்னா அதில் உட்காந்துருவாங்க, நீங்கள்லாம் போங்கணுன்றோம். எல்லாம் தூரமாக போயிடுவாங்க. உட்காண்டிருந்தாருன்னா அவருடைய தலைக்கும் நடுவில் உச்சியில் காணாமல் இருக்கிற அந்த பகுதியில் சூரியனுக்கும் அவருடைய தலைக்கும் ஒரு ஒளி, ஒரு கதிர்வீச்சு இருப்பதை பார்த்துருக்காங்க, எழுதியிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த ஆற்றலை வாங்கியிருக்கிறார். இதை பிரிவு பகுதியில் எழுதுவார். முழுக்க முழுக்க உடல் கல்வி. நிறைய பள்ளிகளில் என்ன மாஸ்டர், பிடி மாஸ்டருங்களா, உடற்கல்வி ஆசிரியர், அவருக்கு பேர் பிடி மாஸ்டர். உடற்கல்வியை சொல்லித்தர முடியுமா? உடற்கல்வியை எங்கே சொல்லித்தர முடியும்? உடல் கல்வியை நீங்கள் தான் படிக்கணும். எங்கே படிக்கணும்? உங்கள் உடம்புல தான் நீங்கள் படிக்கணும். உங்கள் உடம்பு படிப்பு சொல்லித்தருது. அது சொல்லுவதை எப்பயாவது நம்ம கேட்டிருக்கிறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அது சொல்லும், என் உடம்பு என்கிட்ட சொல்லும். நான் அதுக்கிட்ட படிக்கிறதே கிடையாது. இவ்வளோ நேரம் பார்க்காத அப்படின்னு சொல்லும் கண்ணு. அதுக்கு மேலே தண்ணியை தொட்டு கண்ணில் வச்சுன்னு கூட பார்ப்பேன். பார்க்கணும் இல்லையா? கண்ணில் ஐஸ் வச்சுக்கோ, தூக்கம் வருதா, ஐஸை எடுத்து கண்ணில் வச்சுக்கோ, கண் நல்லா இருக்கும். தூக்கம் வந்தால் என்ன செய்யணும்? தூங்கணும். பசி வருது, என்ன செய்யணும்? அது உங்ககிட்ட பேசுது இல்லை, அது உங்ககிட்ட சொல்லுது இல்லை, என்னால் முடியலையே எனக்கு எதாவது கொடுன்னு கேட்குதில்ல, என்ன கொடுக்கணும்? சும்மா இரு, சும்மா இருன்னு வச்சா வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, எல்லா புண்ணும் வந்துடும். அப்போ உடல் கல்வி என்பது உடல் சொல்லுவதை கேட்டால் தான் உடல் மொழி, உடல் கல்வி. உடல் மொழியை எங்கே கற்றுக்கொள்வது? உங்கள் உடம்புல தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்முடைய இராணுவத்தில், நம்முடைய உயர்மட்ட அந்த பாதுகாப்பு துறையில், போலீஸ்னு சொல்கிறோம்ல, இதில் மட்டும் இல்லை, மனோ தத்துவம் படிக்கிறாங்க இல்லையா, இந்த உடல் கல்வி தான் முதல் பாடமே. அது பார்க்கும்போதே சொல்லிடுவார், இவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு. ஒருவரை பார்க்கும்போதே சொல்லிடலாம், பார்க்கும்போதே சொல்லிடலாம். அப்போ எப்படி சொல்ல முடியும்? பல பேரை படிக்கிறது. ஆயுர்வேதா ஒரு படிப்பு இருக்குது, அதில் படிக்கிற அந்த மாணவர்களை குறிப்பிட்ட கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு இட்டு போவாங்க. ஒரு 50 பேரை அப்படியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு 20 பிள்ளைங்களும் இந்த 50 பேரை பற்றி எழுத சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து எழுதி ஆகணும் லெசன். திரும்ப பேராசிரியர் இந்த 50 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் பணம் உண்டு. தனித்தனியாக அவங்களுடைய பழக்க வழக்கங்க, அவங்களோட நடைமுறையை விசாரிப்பாங்க. இந்த பசங்களில் ஒரு 5 பேர் எழுந்ததெல்லாம் சரியாக ஒத்து போகும். அவன் மட்டும் எப்படி ஒத்து போகிற மாதிரி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, படித்த பாடத்திட்டம் அப்படி. பார்த்த நாளைக்கு அது புரியணும். அதில் இந்த பார்க்குற விஷயத்தில் இந்த கண் இருக்குது பாருங்க, கண் யோக சாஸ்திரத்திலிருந்து நம் நாட்டு சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ரிஷிபுங்கர்கள், மனநல மருத்துவர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லோரும் முதல்ல பார்க்குறது கண்ணை தான். இந்த கண் எல்லாவற்றையும் சொல்லிடும். இந்த கண்ணை பற்றி நிறைய பாடியிருக்காங்க. பழைய பாடல் நிறைய இருக்குது, புது பாடல்கள் நிறைய இருக்குது இல்லை. வள்ளல் பெருமான் கண்ணை நிறைய படிச்சிருக்கார், கண்ணை பார்த்துருக்காரு. திருத்தணிகை மாலையில் கண்ணை பற்றி நிறைய பாடியிருக்கார். பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும், பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகினை பாவி பார்க்கில் கண்ணேறு படுமன்றோ கனவிலேறும் காட்டென்றாய் காட்டுகளாய் கருணை ஈதோ அப்படின்வார். அப்போ எங்கே உள்ளே இருக்கிற அந்த பாதங்களை பார்க்கலை அப்படின்னு எழுதுகிறார். கண்ணு சாதாரணம் இல்லை. ஆங்கிலத்தில் இல்லை, தமிழில் எல்லா நூல்களையும் கண்ணை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. நம்ம எது சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியுறது சினிமா பாடல் தான். சமீப காலமாக ஒரு பாட்டு வந்ததில்ல, கண்ணும் கண்ணும்
பழைய பாட்டு வேறு. இப்போ வந்தது கண்ணும் கண்ணும் நோக்கியா. அது நோக்கியா மொபைல் இல்லை, கண்ணும் கண்ணும் நோக்கியா. கண்ணும் கண்ணும் பேசியது முன்னால் அன்றோ, அது ஒரு பாட்டு. கண்ணாளனே உன்னை நான் பார்த்தேன், என் கண்ணையே காணலை, அது ஒரு பாட்டு. இந்த கண் இருக்குது பாருங்க, சாதாரணமானதல்ல. அதில் யோக சாஸ்திரம் கண்ணுக்கு தான் முதல் காரணம். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆன்ம அனுபவம் முதல் தொடங்குவது காதும் கண்ணும் தான். கண்ணும் காதும் தான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஞான அனுபவம், அறிவு நிறைய உருவாவதற்கு, நீ அறிவாளியாக வருவதற்கு உன்னுடைய கண்ணும் உன்னுடைய காதும் தான் காரணம். இந்த காரணத்தினாலே ஆக்கப்பட்ட இந்த பொருள்களால் உள்ளே இருக்கிற காரியம் செய்து கொண்டிருக்கிற ஆன்ம அறிவை அடைய முடியும். அப்போ கண்ணை என்ன சொல்லணும்? பாடம் சொல்லித்தர ஆசிரியரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய அசைவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஆசிரியரையும் என்னை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டதா இல்லை. கேட்டிருக்காங்களா ஆசிரியர்கள், டீச்சரு? ஆசிரியர் சொல்லுவதை என்ன செய்யணும்? காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். காது எங்கேயோ கேட்டுக்கிட்டு இங்கே ஆசிரியர் பார்க்குறது புண்ணியம் இல்லை. கண்ணும் காதும் ஆசிரியர் சொல்லுவதையும் ஆசிரியரையும் பார்க்குமேனால் நீ வீட்டுக்கு போய் பாடம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் குருகுல கல்வின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சுருந்தாங்க. ஆசிரியர் புத்தகம்லாம் கிடையாது. அப்போது புத்தகம்லாம் கிடையாது, சொல்லுவாங்க கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான் பாடமே. எப்போ வந்தது எழுத்தெல்லாம்? சொல் வழியாக தான், செய் வழியாக தான் பாடங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. அதை தான் ஆப்தர்கள் சொல்லி வள்ளல் பெருமான் எழுதுவார். அதை வள்ளல் பெருமான் சொல்லுவார், அசுத்த மாயாகாரியாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். அசுத்த மாயாகாரியாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லை. தெளிவாக எழுத்தார். ஏன்னா அசுத்த மாயாகாரியாகிய சித்தர்கள் எல்லாம் ஒரு பொருளை குறிக்காது 5-6 பொருள்களை சொல்வது மாதிரி ஒரு சொல்லு இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் நாம் கல்வியை, சாகா கல்வியை எங்கே படிக்கணும்? கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்றேன் கருணை நெறி உற்றேன்னு எழுதினார். நம்ம கோபத்தை விடணும். கோபத்தை என்னைக்கு விடுவீங்களோ அன்றைக்கே நீங்கள் ஞானி. சினத்தை எப்பொழுது வாள் கொண்டு அறுக்கிறோமோ அப்பயே நீ ஞானி. சினம் என்பது என்னை கொல்லும், என்னுடைய சினம் என்னை அழிக்கும், என்னுடைய கோபம் என்னை அழிக்கும். நான் எப்போதெல்லாம் சாந்தமாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கிறேனோ அப்போல்லாம் என்னுடைய ஆன்ம தத்துவத்தை உணர ஆரம்பிக்கிறோம். ஆகையினால நம்ம என்ன செய்யணும்னா, கோபத்தை குறைங்க, அப்புறம் அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுங்க. நாளை காலையிலேருந்து நம்ம கோபப்படக்கூடாதுன்னு காலைல போய் படுத்துருந்து எழுந்திருக்கும் போது இன்றைக்கி கோபப்படக்கூடாதுன்னு எழுந்து பாருங்கள். உங்களை கோபப்படுத்துறதுக்குன்னே நிகழ்வுகள் வரும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அது என்னன்னா உங்களை சோதிக்கிறதுக்காக இந்த இயற்கை பிரபஞ்ச ஆற்றல் உங்களை நோக்கி அனுப்பும். அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நேற்றைய வரைக்கும் கோவப்படல, இன்னைய பொழுதும் போச்சு, மணி 7 8 போது கோவப்படல, போய் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம், கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காலைல எழுந்ததும் பாருங்கள், முதல்ல கோபத்துக்குரிய விஷயங்கள் வரும். ஒன்று மொபைலில் வரலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உங்களை கோபப்படுத்தலாம். எப்படியாவது கோபம் போட்டோன்னே வரும். அப்போ தான் நாம் என்ன செய்யணும்? விழித்திரு. என்ன சரி? விழித்திரு. அதனால் அன்பு உள்ளங்களே, நம்ம உடல் கல்வி என்பது நம்முடைய உடலில் துவக்க வேண்டிய ஒரு பாடத்திட்டம். தம்பி உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி உங்களுக்காக தான். ஐயா உங்களுக்கு புரியுதா? அவ்வளோதான். அதனால நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல.
என்று கருத்தினாலே கருதி கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படுகின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற பயம் நீங்கும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாக இருக்கலாம். முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஆன்ம அனுபவம் பெற்று இந்த உடல் மாற்றம் பெறும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.